அங்காரகனை ராசி அதிபதியாக கொண்ட மேச ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. காலபுருஷ சக்கரத்தில் முதல் ராசியாக சுழன்று கொண்டிருக்கிற உங்களுக்கு எல்லாத்துலேயுமே பாதிப்புங்கிறது முதல்ல நிற்கிது. ஆனால் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்குது. அடி மேலே அடி விழுந்தாலும் என்ன பண்ண முடியும், அது பழகி போச்சு அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை ஒரு மாதிரி நமக்கு சங்கடங்களை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நினச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற மனநிலையை மட்டும் நம்ம என்றைக்குமே விட்டு கொடுக்கல இல்லையா? இது மட்டும் இல்லாமல் நம்முடைய முயற்சிகளில் எப்போவுமே உறுதியாக இருந்து முன்னேற்ற பாதையில் நடை போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் நம்மளை முன்னேற விடாமல் நிறைய பேர் பல விதங்களில் நம்மளை சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே போல் அந்த சூழ்ச்சிகள் அப்படிங்கிறது ஒரு சில நேரங்களில் தான் நமக்கு தெரியுது. ஏன்னா நம்ம நல்ல வகையில் யோசிச்சிட்டோம், நம்ம நல்லவங்க, எல்லாரையும் நல்ல கண்ணோட்டத்திலேயே பார்க்குறோம் இல்லையா? இப்படிப்பட்ட குணநலன்களோட மற்றவங்களால் ஈஸியாக ஏமாறக்கூடிய நம்மோட மேச ராசிக்கு பார்த்துருப்பீங்க, 15 வருஷமாக ஏமாந்துக்கிட்டே இருக்கீங்க. இனி ஊரே பேசக்கூடிய 10 நல்ல விஷயம் மேச ராசிக்கு வாழ்க்கையில் நடக்குங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயம் பெறும். அதாவது அதிர்ஷ்டத்தை அள்ளி எடுக்க போகிறீங்க. மேசத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வெற்றி பெற போகிறீங்க. பணமழை கொட்ட போகுது. யோசிப்பீங்க, அப்படி பணமழை கொட்டினா நான் எதுக்குமா இந்த கேவலப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நீ பேசணும்னு ஏதாவது பேசி வைக்காத, இன்னும் ஒரு சிலர் கோபப்படுத்தாமல் போமாங்க அப்படியெல்லாம் கூட சொல்லுவீங்க. ஆனால் இந்த மாதமே முடிய போகுது, இனிமேல் வர்ற மாதம் மட்டும் தொடங்கி எப்படி எங்களுக்கு நல்லது நடக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு சில அதிர்ஷ்டங்கள் கிடைக்க தாங்க செய்யுது. ஓகேங்களா? இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடையக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்னென்னு, கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, பரிகாரம் என்ன, தெய்வ வழிபாடுகள் என்னங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. ஸோ அந்த வகையில் மிதுன ராசிக்கு சூரியன் வரக்கூடிய மாதமே ஏற்கனவே மிதுன ராசியில் யார் இருக்காருன்னா குரு பகவான் அமர்ந்திருக்காரு. ஸோ இப்போ குருவோடு சேர்ந்து சூரியன் சேர்றப்ப உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நல்லது நடக்கும், சில விஷயங்கள் கெட்டது நடக்கும். ஆனால் நம்மோட மேஷத்திற்கு இனி வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது குறிப்பாக தொழில் ரீதியான தைரியம் ஏற்படுங்க. நிறைய ப்ராஜெக்டில் வெற்றி பெற போகிறீங்க. லாபம் அதிகமாக போகுது. திருமணமானவர்கள், அதே போல் காதல் அமைப்பில் இருக்கவங்களுக்கு உங்கள் துணைக்காக தொலைதூர பயணங்கள் போயிட்டு வருவீங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களுக்கு பிறகு மகிழ்ச்சி உண்டாகும். நினச்சது நடக்கும். ஆனால் மேசராசி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யவே கூடாதுங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு சொல்லி காட்டிடுறோம் அப்படின்னு நம்ம மேலே குற்றச்சாட்டு இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் செய்ய வேண்டாமே. என்ன செஞ்சாலும் சொல்லி காட்டாதீங்க. அதை பிள்ளைகளுக்கும் சரி, உங்கள் இடைவெளி இருக்கு இல்லையா, அதை குறைய போகுது. பதட்டத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஒரு பொய்யுக்கு பல பொய் சொல்லக்கூடிய நிலைமை உண்டாகும். அப்போ என்ன பண்ணணும், பேச்சுகளில் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்கு மேலே நம்ம இதை சொல்கிறதுனால நமக்கு என்ன நல்லது, நம்ம சுற்றி இருக்க என்ன நல்லது, அந்த மாதிரி பார்த்து பொய் அப்படிங்கிறது மேஷத்துக்கு இனி வரக்கூடிய நாட்களில் சில சங்கடங்களை கொண்டு சேர்க்குங்க. மற்றபடி எல்லாமே நினச்சது நடக்க போகுது. கண்டிப்பாக நடக்கிறப்ப நம்ம ஏன் போய் பேசிக்கிட்டு பார்த்துக்கோங்க. ஆனால் மேசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் செஞ்சுக்க மாட்டீங்க. மற்றவங்களுக்கு பாவம் பார்த்து மற்றவங்களுடைய வாழ்க்கைக்காக, மற்றவங்களுடைய நலனுக்காக போய் பேசக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க. ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்காதீங்க. தயவு செஞ்சு அதை முழுசாக தவிர்க்கிறது சிறப்புங்க. அவனுக்கு நீங்கள் பொய் சொல்லி நான் அவனை காப்பாற்றி விட்டுருவீங்க. கடைசியில் உங்களுக்கான தகுதி தராதரம் குறைஞ்சி போயிடும். நீங்கள் சிக்கலில் மாட்டிப்பீங்க. இத்தனை காலமாக காப்பாற்றின நல்ல பேர் எல்லாமே ஒட்டு மொத்தமாக காலியாயிருங்க. பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. அதே போல் முதலீடுகளில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. அடுத்தடுத்து நன்மைகளே தான் நடக்குங்க. கடன் தீரும். அசையா சொத்துக்கள் சேருங்க. நீண்ட நாட்களாக கடன் அமைப்பில் இருந்த மேச ராசிக்காரங்க அதிலிருந்து வெளியே வரக்கூடிய அளவுக்கு நல்ல பணவரவு இருக்கும். அதே போல் புதிய தொழில் தொடங்குறதுக்கு நல்ல ஐடியாக்கள் எல்லாம் கிடைக்குங்க.
நல்ல வேலையாட்கள் நம்பிக்கையானவர்கள் கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் அனுகூலம் இருக்குது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும், பண கஷ்டங்கள் தீரும், மன கஷ்டங்கள் தீரும். ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஒரே அடியாக தீரலைனாலும் படிப்படியாக குறைஞ்சி போகுங்க. பணவரவு ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க. உங்கள் துணை அல்லது துணைவியாரின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி அவங்களோட ஒட்டுமொத்த சந்தோஷத்துக்கும் நீங்கள் காரணமாக இருக்க போகிறீங்க. திரும்ப சொல்கிறேன், பணவரக்கு பஞ்சமில்லாத மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள் மேஷத்திற்கு இருக்க போகுதுங்க. அதே மாதிரி முதலீடுகள் சேமிப்புகளில் கவனம் செலுத்தக்கூடிய காலம். கவனமாக இருங்க. எதுவாக இருக்கட்டுங்க, யாராக இருக்கட்டும், செய்கிற வேலையிலிருந்து, பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருந்து, செய்யக்கூடிய தொழிலிருந்து, குடும்ப விவகாரங்கள் எல்லாத்துலேயும் மேசம் கவனமாக இருக்கணும். இதோட முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாடு, ஈஷ வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்குங்க. அப்படிதாங்க வரப்போகுது. அடுத்து ஆரோக்கியத்தை வச்சு பார்த்தோன்னா மேசராசிக்கு பொதுவாக சொல்கிறாங்க, இந்த சுளுக்கு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் பயிற்சி செய்கிறதுக்கு கடினமான கனமான பொருட்களை பயன்படுத்துகிறப்ப கவனம் வேணும். இது சின்னதாக உடல் வந்துட்டு அசதியாக இருக்கும், இல்லை சோர்வாக இருக்குது, ஏதாவது உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறது ரொம்பவே நல்லதுங்க. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் மேசராசி கவனக்குறைவாக இருந்துடாதீங்க. இது தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழிபாடு செய்ய சொன்னேன் இல்லையா? இந்த இஷ்ட தெய்வத்தை வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் ஏற்படும். இன்னொரு விஷயத்தில் மேசராசி கவனமாக இருக்கணுங்க. யார் எதை சொன்னாலும் சரி, உங்களை பற்றி தப்பாகவே விமர்சனம் பண்ணாலும் சரி, காதுலேயே போட்டுக்காமல் இருந்துட்டீங்க அப்படின்னா அது நல்லது. அவங்க யார், உங்களை என்ன சொன்னாங்களோ அது அவங்களுக்கே போய் சேரும். சரிங்களா? இதோட இனி வரக்கூடிய நாட்கள் பெருமாள் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, தாயார் வழிபாடு செய்கிறது மேஷத்திற்கு அற்புதம்னே சொல்லலாங்க. இதோட கிருஷ்ணர், சிவன் வழிபாடு செய்கிறது நல்லது. இதில் முக்கியமாக சொல்லணும்னா திங்கட்கிழமைகள் தோறும் சிவபெருமானினுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே அன்னதானத்திற்கு உங்களால் முடிஞ்ச பொருள் உதவியும் நிதி உதவியும் செஞ்சுட்டா அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. கண்டிப்பாக கொடுக்குங்க. இந்த மாதிரி வழிபாடெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒட்டு மொத்தமாக நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. மேஷத்திற்கு அற்புதமான வருஷமாக தான் இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு சில விஷயங்கள் தெளிவாக சொன்னால், இந்த வர்ற நாட்கள் முழுவதுமே தொட்ட காரியங்கள் வெற்றியடையுங்க. உங்களுடைய வசீகர தோற்றத்தால் பேசி பேசி எல்லா காரியங்களையுமே சரி கட்டிடுவீங்க. திறமைகள் வெளிப்படும். வேலை காரணமாக சிலர் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு அமையும். சுப செலவுகள் உண்டாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடு விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி வியாபாரத்தை விரிவுபடுத்த கூடுதல் முயற்சி தாராளமாக எடுக்கலாங்க. வியாபாரம்லாம் சொல்கிறேன் பார்த்துக்கோ, பெரிய பெரிய பிஸ்னஸ்ன்னு சொல்கிறேன், பழைய அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க பலூன் வியாபாரம் பண்ணுங்க, இல்லை பெட்டிக்கடை வியாபாரம் பண்ணுங்க. வியாபாரம் ₹1 பொருளை விற்று ₹1 லாபம் எடுக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதில் வளர்ச்சி இருக்குங்க. அதை நீங்கள் எந்த மாதிரி முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கே அதை நீங்கள் செயல்படுத்துங்க. வெற்றி உங்கள் பக்கம்தான். இதை தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, தொட்டது எல்லாமே ஜெயம் உண்டாகும்னு. புரியுதுங்களா? இதோட புதிய நண்பருடைய நட்பு அதிகமாகுங்க. புதிய அனுபவத்தை கொடுக்கும். நல்லது நடக்கும். இதோட நம்ம முன்னாடி வெள்ளிக்கிழமை இஷ்ட வழிபாடு செய்யணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த மாதம் முழுக்கவே ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு வெளிச்சமான வாழ்க்கை அமையும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மேசராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்க? அன்பும் பண்பும் நிறைந்த மேசராசிக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்க போகுது? மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா, ஏற்றுக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மனப்பக்குவத்தோடு வாழக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் முன்னேற்றமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசிநாதரோட கேது இணைஞ்சிருக்காருங்க. அதனால எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு பாதிப்புங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாங்க. உழைப்பால ஆதாயம் கிடைக்குங்க. அதே மாதிரி கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறையுது.
நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக மட்டும் பேசிட்டிங்கன்னா அது ரொம்பவே நல்லதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்கள்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படும். அதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. அதே மாதிரி நம்பிக்கை உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை உண்டாகும். அதை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அதை விட்டுறாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் மட்டும்தான் கிடைக்குங்க. முன்னேற்ற பாதையில் நடை போட போகிறீங்க. குரு பகவானோட பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அள்ளும் பகலும் ஆண்டவனே துணை என்று வாழும் மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. வாழ்க்கை வளமாக இருக்கா, நலமாக இருக்கா, வாழ்ந்து தான் பார்ப்போமே, எப்படி இருந்தால் தான் என்ன, வாழவே வழி இல்லை, ரொம்ப வலிக்குதே, இதுதான் மேசத்தோட இப்போ இருக்கக்கூடிய மனநிலை. இது மாறுமா, இதுக்கு ஏதாவது விடை கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எந்த தெய்வம் எனக்கு துணை இருக்குது, எந்த தெய்வம் எனக்கு நல்லது செய்யுது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க இல்லையா? அவனே நம்பிக்கையோடு ஓடு, கடவுளே நம்பிக்கையோடு நீங்கள் ஓடுங்க. நிழலாக வருவாங்க, உங்களை காத்திடுவார். நெஞ்சில் அவனே என்று சிவனே என்றும் மேசராசிக்காருக்கு புரிஞ்சிருக்குங்க. சிவனை தொழுக, சிவனை நினைக்க, சிவபெருமான் கிட்ட சரணாகதி அடைய எல்லாமே மாறுங்க. வளமாக நலமாக உங்களோட கேள்விக்கு இதுவே பதிலுங்க. செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவன் அப்படின்னு பார்த்தாக்க முருகப்பெருமானை தானே வழிபாடு செய்யணும். கரெக்டு தாங்க. ஆனால் அவரையே உருவாக்கின சிவபெருமானை வழிபாடு செஞ்சால் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் உணர்ந்து வழிபாடு செய்யணும். அதாவது சிவ தேடல் தொடங்கிவிட்டால் கர்ம வினைகள் தொடராமல் நம்ம தப்பிச்சுக்கலாம். அதை மனசில் வச்சுக்கோங்க. மாற்றத்தை தேடி சிவபெருமான் கிட்ட உங்கள் மனசை ஒப்படைச்சிருங்க. சக்தியும் நீதான், பக்தியும் நீதான் சிவனேன்னு, நீ இல்லாட்டி இங்கே அணுவும் இல்லை, அசைவும் இல்லை. இப்படி மொத்த ஆசா பாசங்களையும் மொத்த தேடல்களையும், புரியுதுங்களா, மொத்த கஷ்டங்களையும் எல்லாத்தையுமே அந்த சிவபெருமான் கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவர் பார்த்துக்குவாருங்க. சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் ஆதியும் அவர் தான், அந்தமும் அவர் தான். ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியுங்க. நம்மோட கஷ்டங்களை போக்குறதுக்கு அவர் வழி கொடுப்பாரு, வாழ்க்கையும் கொடுப்பாரு. ஸோ அந்த வகையில் மேசம் இப்போ ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். என்னம்மா சொல்கிற, ஏதோ பேசிகிட்டு இருக்க, புரிகிற மாதிரி தான் சொல்லு, எல்லாம் இருக்கட்டும், என்னை சிவபெருமானை வழிபாடு செய்யணுமா, சரி ஓகே நான் பண்ணிக்கிறேன், வேற இப்போ இந்த பதிவு எதுக்குன்னு சொல்லு, தலைப்பு என்ன போட்டிருக்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. மேசராசி அன்பு சொந்தங்களே, இனி உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில அதிசயங்கள் அப்படி இருந்தீங்கன்னா நிகழும். அலட்சியப்படுத்தாமல் பாருங்கள், நல்லா இருப்பீங்க. நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் எப்போவுமே மறந்துடுறோம். நல்லா இருக்கும்போது பெருசாக நம்ம கண்டுக்கிறது இல்லை. கஷ்ட காலம் வர்றப்ப தான் கடவுள்கிட்ட யாராச்சும் சொல்லியிருந்தால் நான் சொல்லாமல் போயிருப்பேன், யாராச்சும் சொல்லியிருந்தால் நான் போகாமல் போயிருப்பேன்ல, அந்த கஷ்டம் வந்ததுக்கு பின்னாடி தான் அதை உணர முடியும். ஓகேங்களா? அதை தெளிவுபடுத்துறது தாங்க இந்த ஜோதிடம். ஜோதிடம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. ஒளி இருண்டு போன உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்றக்கூடிய விஷயம்தான் இந்த ஆன்மீகம். புரியுதுங்களா? புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மாற்றிக்கோங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் பொதுவாக மேசராசிக்காரங்க அப்படின்னா யாருங்க? கோபக்காரங்க, முரட்டுத்தனமான ஆளுங்க இப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இவங்களை பற்றி தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. பொதுவாக மற்றவங்களுக்காக உழைச்சி ஏமாறக்கூடியவங்க. ஆடி யாரை நம்புது? கசாப்பு கடைக்காரனை தானே நம்புது. இப்படி பொய்யும் உண்மைன்னு நம்பி நிறைய பேர்கிட்ட ஏமாந்து நிற்கக்கூடிய பாவப்பட்ட ராசி. செவ்வாயை அதிபதியாக கொண்டதுனால சில நேரங்களில் கோபப்படக்கூடிய ராசி. செயல்பாடுகளில் வேகம் அதிகமாக இருக்கும், விவேகம் இருக்கும். நல்ல மனுஷங்க, சுயநலம் இல்லாதவங்க, அதாவது தன்னலம் கருதாமல் மற்றவங்களுக்காக உதவி செய்யக்கூடியவங்க. அடடா, இந்த கலிகாலத்தில் மேசராசிக்காரங்க அன்பு ரொம்ப அன்ஃபிட் போலையே, இந்த மாதிரி குணம் இருந்தால் எப்படிங்க வாழ முடியும்? உண்மைதாங்க. தெய்வமே நீ மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு ஒரு சிலர்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் இப்பேற்பட்ட குணநலன்களை கொண்டவங்க தான் துருன்னு இருப்பாங்க, படன்னு பேசுவாங்க. எதுலேயுமே உக்காந்துக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் கிடையாது. பிடிச்சா பிடிச்சிருக்கு, பிடிக்கலையா பிடிக்கல, வெளிப்படையாக பேசக்கூடியவங்க. ஈஸியாக
நம்பிடுவாங்க, அதே அளவு ஈஸியாக ஏமாந்தும் போயிடுவாங்க. இதனால் வெற்றிவேல் முருகனை துணை கொண்டாலும் எங்களுக்கு தோல்விகள் மட்டும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கு ஏதாவது மாற்று மருந்து சொல்லு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா நீ இந்த பலனை சொல்லுவ, இப்படியும் ஒரு சில பேர் யோசிப்பீங்க. சொல்லிட்டா போச்சுங்க. முதல்ல நீங்கள் யார், இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த மாதிரியான மாற்றங்களை நீங்கள் செஞ்சுக்கணும், அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும், நீங்கள் எப்படி அதை பயன்படுத்தணும், இல்லை எப்படி விட்டு விலகி நிற்கணும், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதோடு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடும் தெரிஞ்சுக்கிட்டால் மாற்றம் வருங்க, ஏற்றம் வரும். சும்மா வளன்னு பேசாதம்மா, சீக்கிரம் என்னான்னு சொல்லு அப்படின்னு என்ன சொல்ல வரையோ அதை சொல்லு அப்படின்னு நினைப்பீங்க. உடனே சொல்கிறேங்க, இந்த 2025ஆம் ஆண்டில் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மேச ராசிக்காரர்களுக்கு விரய சனியாகவே இருந்தாலும் சரிங்க, அசால்ட்டாக தூக்க போகிறோம். ஜாக்பாட் யோகம் காத்துக்கிட்டு இருக்குங்க. அதாவது இந்த நாட்களில் முக்கியமான பயிற்சிகள்லாம் இருக்குது. எல்லாருக்கும் பயத்தை தரக்கூடிய சனி பயிற்சி, அதான் உங்களுக்கு விரய சனி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. இதோட சனி பகவானோட பார்வையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு தரக்கூடியவர் யார், தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான். அவரோட பயிற்சி கட்டாயமாக இவர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குதுங்க. இதோட ராகு கேது இவங்க யார், நிழல் கிரகம். இவங்க நல்லவங்களும் இல்லை கெட்டவங்களும் இல்லை, இவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் குணாதிசயங்களும் இல்லை. இவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் தரக்கூடியவங்க. ஸோ அந்த வகையில் இவங்களால் வரக்கூடிய பாதிப்பையும் அசால்ட்டாக சமாளிச்சிடலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது, அதாவது லக்னத்தில் சுக்கிர பகவான் உட்காந்துருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து தான் இந்த மாதமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த வகையில் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய காலம்தாங்க இது அமைய பெற்றிருக்கு. என்னங்க எடுத்த உடனே யோகமாக வேலை செஞ்சு இப்போது வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், 1ஆம் பாதம், உங்கள் 3 பேருக்குமே இது பொருத்தமாகும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கான பலன்கள் எப்படி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் இப்போ எங்கெங்கே இருக்காங்க, தனிப்பட்ட ஜாதகங்கள் வச்சு கிடையாதுங்க. இது பொதுப்படியான மேச ராசிக்கான ஜாதகத்தை வச்சு சொல்கிறது. ராசியில் சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான், இவர் கூடவே புதன் பகவான் கூட்டணியில். ஸோ சூரியன் புதன் இவங்க 2 பேருமே தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்காங்க. அடுத்தது தைரியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான், அடுத்தது சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான், அவர் கூடவே உங்களோட அதிபதி செவ்வாய் பகவான். இதை தொடர்ந்து பஞ்சமஸ்தானத்தில் பாம்பு கிரகமான கேது பகவானும், லாபஸ்தானத்தில் சனி பகவான், இவர் கூடவே ராகு பகவான். ஸோ 9 நவகிரகங்களும் இப்படி வரக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கிரக மாற்றம்ங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. இதனால் உங்களுக்கு ரொம்பவே அமோகமான வாழ்க்கையில் வாழப்போகுதுங்க. மனசுக்குள்ளேயே திட்டம் போட்டு ரகசியமாக அதை ஃபாலோ பண்ணி காரியம் சாதிக்கும் திறமை பெற்ற மேச ராசிக்கு ஜாக்பாட்னே சொல்லலாங்க. முதல் விஷயம் என்ன தெரியுமா, பணவரம் அதிகமாயிரும். இந்த மாதம் பொருளாதார நிலை ஓங்கி நிற்க போகுது. இதோட உங்களுடைய முயற்சிகளில் கூட சாதகமான பலனை கொடுக்கும். முயற்சினா என்ன நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு செஞ்சுதானே பார்ப்போம். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் அது தொட்டது எல்லாமே துளங்கக்கூடிய காலம்னே சொல்லலாம். அதே மாதிரி சுதந்திர எண்ணம் உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்கள் மனசுக்கு நிறைவை ஏற்படுத்தும். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டவங்களுக்கு பெண்களோ ஆண்களோ எல்லாருக்கும் பொருத்தமாகும். இது நான் ஆண்க நான் பெண்க அப்படியெல்லாம் மாற்றிக்க முடியாதுங்க, எல்லாத்துக்குமே இது பொருத்தமாகும்னு தான் சொல்லலாம். உங்களுடைய வியாபாரம் தொடர்பாக பயணம் போயிட்டு வாங்க. போட்டிகள் விலகுது. உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய மாற்று கருத்துக்கள் அனுசரித்து நடந்துக்குவாங்க. நன்மைகள் அதிகமாகும். அதே மாதிரி உத்தியோக பணிகளில் இருக்கீங்களா, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரிங்க, முன்னேற்றம் உண்டாகுது. பணவரவு திருப்தியை கொடுக்குது. அதே மாதிரி மேலிடம் உங்ககிட்ட நீடிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். வீட்டில் சுப காரியங்கள் நடக்குங்க. உடல் ஆரோக்கியம் பெறுது. இதெல்லாம் இருக்கட்டுமா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்னல, உசுரே போனாலும் இதை மட்டும் செஞ்சிடாதுன்னு, அது என்னன்னு சொல்ல,
அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதை நான் குறிச்சே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்குறீங்க தானே. மேசராசிக்காரங்க மனசில் பட்டதை படன்னு பேசக்கூடியவங்க தான். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். இதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயங்க. அதுக்கு தான் சொன்னேன், எழுதி கூட வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க பேசுகிறாங்களா, அவங்கள பேச விட்டு அவங்க கருத்துக்கள் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பதில் கொடுங்க. அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, டக்குன்னு வந்துட்டு இது இல்லை இது இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தரப்பை சொல்ல வந்தோன்னா அது தேவையில்லாத வாக்குவாதமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உயிரே போனாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. வாழ்க்கை துணையோட நல்ல அக்கறையே இருக்க போகிறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பண வரத்து அதிகமாகி உங்களோட பொருளாதாரமும் ஓங்கி உயரப்போகுதுங்க. உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப கவனமாக செய்ய போகிறீங்க. நிறைய வாய்ப்பை நீண்ட நாட்கள் நீங்கள் செய்ய நினைத்த ஒரு காரியம்